ஒரு வீடியோவில் இந்த பொண்ணுடைய அம்மா இறந்து போயிடுறாங்க. அம்மா இறந்து போனது இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே அவங்க அப்பா வந்து உனக்காக நான் இருக்கேன், நீ ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாரு. அப்படி கூப்பிட்டு போன உடனே அவரும் கடைக்கு கூப்பிட்டு போறாரு. கடைக்கு கூப்பிட்டு போய் யார் இந்த பொண்ணுன்னு கேட்கும்போது இது என் பொண்ணு ஊர்ல வந்துச்சு, இப்பதான் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரின்ட்டு அவங்க வீட்டுக்கு போயிறாங்க. அவங்க அப்பா ஏதோ மறந்து வச்சுட்டு வந்ததுனால அந்த பொண்ணையும் போய் என்ன பொருள் வாங்கிட்டு வர சொன்னாங்க. வாங்கிட்டு வரும்போது இந்த பொண்ணு யாருக்கு பிறந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இழிவா பேசுறாங்க. உடனே அவங்க அப்பா கிட்ட வந்து ஏன் உங்களை இப்படிலாம் பேசுறாங்க, நீங்க ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு திட்டுறாங்க. ஏன் அப்படி பேசுறாங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் கூப்பிட்டுட்டு அவர் நாடகம் ஆடுறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவாரோ அதெல்லாம் போய் காட்டுறாரு. நான் இதை கட்டிட்டு தான் டான்ஸ் ஆடுவேன், இதனால என்ன ஊர்ல ஒரு மாதிரி கேலியா பார்ப்பாங்க, இதனால தான் நான் உங்க அம்மாவையும் விட்டுட்டு வந்துட்டேன், அவளும் உன்னை நல்லா பாத்துக்கிட்டா, அம்மா இல்லாதனால உன்னை நான் கூப்பிட்டு வந்து பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவளை விட்டுறான். சரின்ட்டு மறாத நாள் அவங்க அப்பா நான் இனிமேல் இந்த ஆட்டத்தையே ஆட மாட்டேன், உனக்காக நான் இதை விட்டுட்டு நான் ஒரு வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பேக்கரியில வேலைக்கு போறான். அந்த பேக்கரிக்கு அந்த பொண்ணு வந்து ஏதோ சாப்பிட்றதுக்கு போயிருந்தபோது யாரையோ பத்தி பேசியிருந்தாங்க. இது நம்ம அப்பாவை பத்தி பேசுற மாதிரி இருக்குன்னு உள்ள போய் பார்க்கும்போது அந்த ஆள் தலையில அடிச்சு வேலை வாங்கிட்டு இருந்தார். அவளுக்கு ரொம்ப கஷ்டமா வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்தது அவங்க அப்பா கிட்ட அப்பா நீங்க எனக்காக தானே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அப்படின்னு சொன்னதுக்கு நீ இருந்தா போதுமா, நான் என்ன வேலை வேணா செய்வேன், நீ என் கையால சாப்பிட்டாலே போதும் அப்படின்னு சொல்றா. அவளும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு மனசு மாறிட்டு அவங்க அப்பாக்கு திருப்பி அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அப்பா நீங்க இந்த வேலைக்கு போங்கப்பா, நான் உங்களை யார் என்ன சொன்னாலும் கேட்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்ல. அதுக்காக அவங்க அப்பாவும் சரிமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் மாட்டிட்டு போறாங்க. உடனே அவங்க அப்பா டான்ஸ் ஆடுறதுலாம் போன்ல வீடியோ எடுக்கிறாங்க. வீட்டில் சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவருக்கு ஊரில் வேலை கிடைக்குது. வேலை கிடைச்சதும் பக்கத்தில் இருக்கிறவங்க என் பொண்ணை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சந்தோஷமா அனுப்பி வைக்கிறாங்க.